சின்ன சின்ன பசங்கள்லாம் டிப்ரெஷன்ங்கிறது. நான்லாம் 90s கிட்ஸ், எங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாது. இப்பெல்லாம் 5ஆம் கிளாஸ் பையன்லாம் பெருமையா சொல்லிக்கிறான், நான் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கேன், என்கிட்ட அப்புறம் பேசு. எங்களுக்கெல்லாம் வானிலை ஆய்வு மையத்துல சொல்ற டிப்ரெஷன் தான் அந்த காலத்துல தெரியும். இப்ப யாரை கேட்டாலும் ஏதோ மன அழுத்தம்ங்கிறான், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான். இல்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் அப்படியே நெகட்டிவா ஃபீல் பண்றேன், இன்னைக்கு ஐ எம் ஃபீலிங் டவுன், என்னென்னமோ வார்த்தைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு சின்ன தோல்வி அவளால தாங்கிக்க முடியல. கவனிச்சு பார்த்தீங்களா? எங்க காலத்துல எல்லாம் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா கவலையே படாமப்பா, ஆகஸ்ட் செப்டம்பர்ல எக்ஸாம் வரும், அட்டெம்ப்ட் அடிச்சு பாஸ் பண்ணி போயிட்டே இருன்னு போவான். இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தப்பான வேற முடிவை நோக்கி போகிறார்கள் அல்லவா? என்ன காரணம்? அதுவும் இளைஞர்கள் இந்த டெம்பரரி பிளஷர்ஸ்னு நிறைய விஷயத்தை நோக்கி போற அதுவும் இன்னைக்கு பாக்குறோம். என்ன காரணம்? மனசுக்குள்ள இவ்வளவு நெகட்டிவிட்டி வந்ததுக்கு என்ன காரணம்? பிரேயர்ங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இழந்ததுதான் காரணம். அந்த காலத்துல ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்ன சொல்லுவா? பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, சரியாயிடும். எக்ஸாம்க்கு சரியா படிக்கல, ஹயக்ரீவர்கிட்ட போய் வேண்டிட்டு போப்பா. அதுவும் பாருங்க, திருவகீந்திரபுரம் ஹயக்ரீவர் பாவம் சுத்தி சுத்தி கருப்பு கலர்ல எக்ஸாம் ரோல் நம்பரையே எழுதி சன்னதியே மொத்தமாக எழுதி வச்சிருப்பா. அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் பிரார்த்தனை பண்ணா நடக்குங்கிற அந்த நம்பிக்கை என்பது போன தலைமுறையில இருந்தது. இந்த தலைமுறைக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த பிரார்த்தனைங்கிறதையே நம்ம மறந்தாச்சு. ஒரு பிரேயர்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு கஷ்டமா பகவான்கிட்ட பிரார்த்திச்சா சரியாகும். ஒரு நோய் வந்துருத்தா பிரார்த்தனை பண்ணா சரியாகும். எக்ஸாம்ல மார்க் வாங்கலையா, பிரார்த்திச்சா அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குவான். அந்த பிரேயர் என்பதுதான் நமக்கு அந்த கான்பிடன்ஸை கொடுத்து மேல மேல போக வச்சுது. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, குடும்பத்திலையும் யாரோடையும் இன்டராக்ட் பண்றது இல்ல, பகவானோடையும் இன்டராக்ட் பண்றது இல்ல. இந்த பிரேயர்ங்கிற விஷயம் இல்லாதனால ஒரு வியாதின்னு வந்துருத்துனா ஐயோ வாழ்க்கையே போச்சா, ஒரு எக்ஸாம்ல தோத்துட்டா அவ்வளவுதான் வாழ்க்கையே போச்சு, அது முடிவு கிடையாது, நீ மேற்கொண்டு பயணிக்கணும். அந்த உத்வேகத்தை யார் கொடுப்பான்னா, ஒரு நல்ல நண்பன் இருந்தா கொடுப்பான். எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீடுங்கிறோம். அந்த உண்மையான நண்பனாக நமக்கு வழிகாட்டக்கூடியவன் பகவான். அப்ப அவன்கிட்ட போய் நண்பனாக, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குப்பா, மனசு விட்டு அவர்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட போய் பேச போறோம்? அப்ப தினந்தோறும் அவன்கிட்ட உட்கார்ந்து, எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை உரையாடுவது உறவாடுவதே ஒரு விதமான பக்தி தான். அப்படி சொன்னா நிச்சயமாக பகவான் அந்த பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பான், அதுல சந்தேகமே வேண்டாம். இன்னொன்னு, இந்த குழந்தைகளுக்கு சிறந்த நண்பன்னு நம்ம கிருஷ்ணனை காட்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோ, பாருப்பா கிருஷ்ணன் தான் உன்னுடைய நண்பன்னு காட்டி கொடுத்து நல்ல விஷயத்த நுழைச்சிட்டோம்னா அதுகள் மனசுல தீய விஷயம் நுழையவே நுழையாது. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, நல்ல விஷயத்த நாம நுழைக்காம விட்டு விட்டு தான் எம்டியா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு நுழையத்தான் நுழையும். ஒரு பாத்திரமே இருக்குன்னா அதுல நல்ல விஷயத்த நிரப்பி வச்சுட்டோம்னா தீயது எதுவும் நுழையாது. ஆனா நல்லதை நிரப்பாம பாத்திரத்தை எம்டியா வச்சிருந்தோம்னா ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போகத்தான் போகும். எட்டர்னல் பிளிஸ்ங்கிறது பகவான்கிட்ட கிடைக்கிறது, நிரந்தரமான ஆன்மீக பேரின்பம். அந்த எட்டர்னல் பிளிஸ்ஸ சொல்லி கொடுக்காதனால டெம்பரரி பிளஷரை நாடி அவன் போயிட்டு இருக்கான், தற்காலிகமான சிற்றின்பத்தை நாடி போயிட்டு இருக்கான். அந்த நிரந்தர ஆன்மீக பேரின்பம் எட்டர்னல் பிளிஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டா இந்த பக்கம் போக மாட்டான் இல்லையா? அப்போ அது ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வாழலாம். அப்போ நமக்கு அந்த கான்பிடன்ஸ் வர வேண்டியதுதான் மிச்சம். அந்த கான்பிடன்ஸை யார் கொடுப்பான்னா, அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக கொடுக்கக்கூடியவன் பகவான். எத்தனை பேர்த்து அதுக்காகத்தான் நட்பு பூண்டு காட்டினான். ராமாவதாரத்துல குகனோடு நட்பு கொண்டான், வேடுவன்னு பார்க்கல குகனோடு நட்பு கொண்டான். சுக்ரீவன் குரங்குன்னு பார்க்கல சுக்ரீவனோடு நட்பு கொண்டான். விபீஷணனோடு நட்பு கொண்டான் பகவான். குகனோடும் ஐவரானேம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவரானேம். ராமன் சொல்றான் விபீஷணன்ட்ட, எங்க அப்பா தசரதன் 4 பிள்ளைகளை பெற்றார், அவருக்கு திருப்தி வரல, இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் வேணும்னு ஆசைப்பட்டார். அதனால ராமன் சொல்றான், என்னை காட்டுக்கு அனுப்பி தம்பிகளை சம்பாதிச்சுன்வான்னு சொல்லி அனுப்பினார். நான் காட்டுக்கு வந்தேன், குகனை பார்த்தேன், தம்பின்னு ஏத்துட்டேன், நாங்க 5 பேர் ஆயிட்டோம். அப்புறம் கிஷ்கிந்தை சுக்ரீவனை பார்த்தேன், தம்பின்னு ஏத்துட்டேன், 6 பேர் ஆயிட்டோம். இப்ப விபீஷணா உன்னை ஏத்துட்டேன், 7 பேர் ஆயிட்டோம். இப்போது புதல்வரால் பொலிந்தான் உந்தை, உங்க அப்பா தசரதன் இப்ப சந்தோஷமா இருக்காருன்னு விபீஷணனை பார்த்து சொல்றான் ராமன். அப்ப நாம அவன்னு கிட்டக்க போயிட்டோம்னா
அவன் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நம்மில் ஒருவனாக நம்மோடு கலந்து பழகுகிறான் பகவான். எப்படி தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயுமோ அது போல நீர்மைங்கிற குணம் படைத்த பகவான் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நம்மோடு கலந்து பழகும் போது அவனோடு நாம நட்பு கொள்ளலாமே. என்னைக்கும் துணை வரும் ஒரே நண்பன் பகவான். ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு 4 நண்பர்கள், ABCDன்னு. நண்பர்களுக்கு இப்படியா பேர் வைப்பாங்க? அது இல்ல. இன்னைக்கு நாட்டுல இந்த சகிப்புத்தன்மை டாலரன்ஸுங்கிறது குறைஞ்சு போச்சு. நாம யாருக்காவது ஏதாவது பேர் வச்சோம்னா அப்புறம் சண்டைக்கு வந்துருவோம். எப்படி நீ அவனுக்கு இந்த பேர் வச்ச, அந்த கேரக்டர் நன்னா இல்ல. இன்னைக்கு நாட்டுல டாலரன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால எதா இருந்தாலும் யாருக்கும் பேரே கிடையாது. ABCD 1 2 3 4 தான். அதனால ABCDன்னு 4 நண்பர். இந்த ஏங்கிற நண்பர் இவனுக்கு உண்மையாவே கூட இருப்பார். இவனுக்கு எல்லா நல்லதும் பண்ணுவார். ஆனா அவன் அந்த ஏங்கிற நண்பனை கண்டுக்கவே மாட்டான். அடுத்து பின்னு ஒரு நண்பன். அந்த பிங்கிற நண்பனை பொறுத்த வரைக்கும் பணம் காசெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கான். அவன் உதவி தேவைப்படும். அதனால அப்பப்போ அவனை கொஞ்சம் கவனிச்சுப்பான். ரொம்ப பணக்காரன், அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு. இந்த 3வதா சீன்னு ஒரு நண்பன். அவன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உள்ளவன். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கான். இவனை கையில வச்சிருந்தா ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லி சியையும் பக்கத்துல வச்சுக்கிறான். ஆனா டீன்னு ஒரு நண்பன். நாள் இருக்கானே, நான் வாழறதே அந்த டீக்காகத்தான். டி என் பக்கத்திலேயே இருக்கான், என்னைக்கும் துணை வருவான்னு சொல்லி டியோட வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப 4 நண்பர் ABCD. அதுல ஏங்கிறவன் ட்ரூ வெல்விஷர், அவனை கண்டுக்கல. பி பணக்காரங்கிறதுனால அவன்கிட்ட ஒரு நட்பு. சிங்கிறவன் ஏதாவது உதவின்னு கேட்கலாம், அதுக்காக ஒரு நட்பு. டிங்கிறவன் இவனுக்காகத்தான் வாழறேன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். கடைசியா யமன் வந்து பாசக்கேற்ற வீசினான். இவன் யாரை கூப்பிடுவான்? டி. டி வரமாட்டேன்ட்டான். ஏன்டா உன்னை யமன் கூப்பிட்டா நான் ஏன்டா கூட வரணும், நீ போடான்ட்டான். சிய கூப்பிட்டான். ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, ஆபத்துன்னா உதவுவியன்னா. அவன் சொன்னான், ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல தான்டா, யமலோகத்துல எப்படிடா செல்லுபடி ஆகும், நீ போயிட்டு வான்ட்டான். பிய கூப்பிட்டான். டே பணக்காரனாச்சே, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா. டே பணத்தை வச்சு மரணத்தையாடா ஜெயிக்க முடியும், போயிட்டு வான்ட்டான். ஆனா இவன் கூப்பிடாமலே மட்டும் கூட வந்தான். ஒண்ணுமே புரியலையே. செல்போன் அடிச்சா ஒண்ணும் புரியாது, அதை ஆஃப் பண்ணா புரியும். அதாவது இந்த டீன்னு ஒண்ணு இருக்கான் பாருங்க, அதுதான் நம்ம உடம்பு. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்வதே இந்த உடம்புக்காகத்தான். இதுல பைசப் 6 பேக்ஸ் எல்லாம் வளர்த்து இந்த உடம்பை நல்லா பராமரிச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா யமன் வந்து இந்த ஜீவாத்மாவை அழைக்கும் போது ஜீவாத்மா மட்டும்தான் போகுமே ஒழிய டி என்ற இந்த உடம்பு கூட வராது. அடுத்து சிங்கிறது யாருன்னா நம்முடைய உறவினர், நண்பர்கள். அவ மத்த நேரத்துல எல்லாம் உதவி செய்வா. ஆனா யமன் வந்து கூட்டுன்னு போறான்னா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, நாங்க வரமாட்டோம்னு போயிடுவா. பிங்கிறது யாருன்னா பணக்காரன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம சம்பாதிச்ச சொத்து. அதுவும் நம்ம கூட வராது. ஏதோ இருக்கிற வரைக்கும் பணத்தை வச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா போனதுக்கு அப்புறம் அதுவும் கூட வராது. ஆனா ஏங்கிறவன் யாருன்னா பகவான். நம்ம கூடவே இருக்கான், நாம ரியலைஸ் பண்றது இல்ல. அவன் தான் உண்மையான நண்பன்னு ரியலைஸ் பண்றது இல்ல. ஆனா இந்த ஜீவாத்மா ஒருவேளை நரக்கத்திலேயே போய் விழுந்தாலும் கூட அங்கேயும் துணை நிற்கக்கூடிய ஒரே நண்பன் யாருன்னா உள்ள பகவான் இருப்பான். ஜீவாத்மா எங்க போனாலும் ஜீவாத்மாவுக்குள் ஆதாரமாக பரமாத்மா இருக்கான். இந்த ஜீவாத்மா நாளைக்கு நரகத்திலேயே போய் விழுந்தாலும் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார், அங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை உம்பற்கணியாய் நின்ற வேங்கடத்தரியை பரிகீரியை வெண்ணையுண்டு உரலினடை ஆப்புண்ட தீங்கரும்பை தேனை நன் பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே. அப்ப தினந்தோறும் நண்பனாக அவனோடு பேசி பழகி உறவாடணும். இந்த 8ஐயும் பண்ணினா 9வது நிலைக்கு வந்துடலாம். டைட்டில் மாற போறதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 8ஐயும் எப்படி பண்ணணும்னா 1 2 3ன்னு அந்த வரிசைப்படியே. முதல்ல சிரவணம். இப்போது முதல் பகவானை பத்தி நிறைய காதால கேட்கறேன்னு ஆரம்பிக்கணும். கேட்க கேட்க என்ன ஆகும்னா கேட்டது வாய் வழியா வெளியில வராம இருக்காது. கீர்த்தனம்னு அவன் நாமங்களை பாடுவோம். கீர்த்தனம்னு அவன் நாமங்களை பாட பாட என்ன ஆகும், மனசவனை சிந்திக்க தொடங்கும். அதனால விஷ்ணோஸ்மரணம்னு தியானம் பண்ணுவோம். பெருமாளை சிந்திக்க சிந்திக்க கைங்கரியத்துல ருச்சி வரும். முதல்ல பாத சேவனம்னு அடியார்களுக்கு போய் கைங்கரியம் பண்ணுவோம். அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ண பண்ண அவன் நம்மள கோவிலுக்கு அழிச்சுன்னு போய் கைங்கரியம் பண்ண வைப்பா. அர்ச்சனம்னு தூமலர் தூவி அடியார்களோடு போய் கோவில்ல பூக்கள் சமர்ப்பிப்போம். அதுக்கப்புறம் அங்க பெருமாளுடைய பெருமையை பார்க்கிறோம். இவர் ரொம்ப பெரியவரா இருக்காரே, வந்தனம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுறோம். நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு தொண்டு செய்யணும்னு ஆசை வருது. தாசியம் மற்ற கைங்கரியங்கள்லாம் சுத்தி பண்றோம்.
இத கைங்கரியம் பண்ண பண்ண பெருமாளோடு நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுறது, நண்பனா பேச ஆரம்பிக்கிறோம், சக்கியம். அப்ப காதில் கேட்பதிலிருந்து தொடங்கி நாம பாடி மனசுல சிந்திச்சு அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணி அவர்களோடு போய் புஷ்பம் சமர்ப்பிச்சு பகவானை விழுந்து வணங்கி தொண்டு செய்து அவனோடு நண்பனாக கலந்து பழகும் போதுதான் ஒரு விஷயம் நமக்கு புரியறதான். என்னன்னா, அந்த பகவானுக்கு சொத்தாக நாம் இருக்கோம். மொத்தமா இவ்வளவு தூரம் அனுகிரகம் பண்ணி 8 படியில மேல ஏத்தி வச்சவன் அவன் தான். அப்ப நம்ம மொத்தமா அவன் தானே இவ்வளவு தூரம் வழி நடத்தி இருக்கிறான். நான் செய்யறேன் நினைச்சுட்டு இருக்கேனே, இதுல நான் செஞ்சது என்ன இருக்கு? இவ்வளவு தூரம் ஏற்றி கொண்டு வந்தவன் அவன் தானே. அப்ப என்ன அவனே பார்த்துப்பான். ஆத்ம நிவேதனம், ஆத்மா ஜீவாத்மாவை நிவேதனம் அவன் திருவடியிலேயே சமர்ப்பிச்சுடுறோம். பகவானே, என் முயற்சியால் நான் உன்னை அடைய போவதில்லை, உன் அருளால் தான் அடைய போகிறேன். இந்த உபதேச முத்திரைன்னு ஆச்சாரியர்கள் வச்சுட்டு இருக்காளே, இதுக்கான பல அர்த்தத்துல ஒரு அர்த்தம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த ஆள்காட்டி விரல் இதை நகர்த்தாம கட்ட விரலை மட்டும் மேல தூக்கி பாருங்க. இந்த முத்திரை வரல. கட்ட விரலையே நகர்த்தாம ஆள்காட்டி விரலை மட்டும் இறக்கி பாருங்க, வந்துருத்து. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா எவ்வளவு முயன்றாலும் பரமாத்மாவை போய் தொட முடியாது. பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணா மட்டும்தான் உண்டு. அப்போ ஆத்ம நிவேதனம், என்ன உன் திருவடியில சமர்ப்பிச்சுடுறப்பா, நீ இறங்கி வந்து நீயா பார்த்து அடியனை ஆட்கொள்ள வேண்டும். அவனை கொண்டுதான் அவனை அடைய முடியும். இன்னொன்றை கொண்டு பகவானை அடைய முடியாது. இப்போ நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு போகணும்னா மதுரையே வந்து மதுரை கழிச்சுன்னு போகுமா? ட்ரெயின்லயோ ஃபிளைட்லயோ பஸ்லயோ கார்லயோ, அட்வென்ச்சர் விரும்பினா பைக்லயோ, வசதி இருந்தா ஹெலிகாப்டர்லயோ போகலாம். ஆனா பெருமாளை பொறுத்தவரை பெருமாளை கொண்டேதான் பெருமாளை அடைய முடியும். நீங்க அடைய வேண்டிய டெஸ்டினேஷனும் பெருமாள் தான், அதை அடைவிக்கும் வழியும் பெருமாள் தான். அதை புரிஞ்சுட்டு அவன் திருவடியில விழறோமே, அதுக்குத்தான் ஆத்ம நிவேதனம்னு பேரு. இந்த சரணாகதிய ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல பண்ணி காமிச்சார். பங்குனி உத்தர நன்னாளிலே தம் சீடர்களோடு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி மட்டையடி உற்சவம் பூர்த்தியாகி பங்குனி உத்தர மண்டபத்துல ஸ்ரீரங்க நாச்சியாரோடு நம்பெருமாள் எழுந்தருளி இருக்கும் சமயம் தாயாரை முன்னிட்டு பெருமாள் திருவடியில சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம்னு 3 கத்தியங்களை விண்ணப்பித்து சரணாகதி பண்ணார் ராமானுஜர். அப்ப பெருமாள் கேட்டாராம், உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். கைங்கரியம். வைகுண்டம் வந்து நிரந்தரமாக கைங்கரியம் பண்ணும் பேரு, உங்களுக்கு தானே கொடுத்துட்டா போச்சுன்னார். ராமானுஜர் சொன்னார், அடியன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அடியன் ராமானுஜதாசன் என்று சொல்கிறார்களோ இந்த ராமானுஜனோடு சம்பந்தம் உள்ள அத்தனை பேருக்கும் நீ கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும், வைகுண்டம் வந்து உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுக்கணும் என்று பிரார்த்தித்து அந்த சரணாகதியை பண்ணி காமிச்சார். அப்படி பகவானை சரணடைந்து எனக்கு எல்லாமே நீதான்ப்பா, இனி நீ விட்டதுதான் வாழ்க்கைன்னு அவன்கிட்ட சரணாகதி பண்ணி ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டா அன்றாட அப்படி இருக்காதான், அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகமா ஆயிடும். அதான் தலைப்பை மாத்த போறோம்னு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், முதல் 8 படிகள்ல அன்றாட வாழ்க்கை ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகம் இருந்தது. ஆனா ராமானுஜர் காட்டிய வழியில சரணாகதி பண்ணிட்டா நம் அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகமா மாறிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? கார்த்தால எழுந்ததும் முதல் காரியம் என்ன பண்றோம்? ஹரி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வேலை, நீராடுவோம். காலை கடன் முடிச்சு நீராடுறோம். எதுக்குப்பா நீராடுறோம்னா நாம என்ன பண்றோம், நீராடுவதெல்லாம் அன்றாட வாழ்க்கை, ஆன்மீகம்னா தனின்னு நினைக்கிறோம். இல்ல, ராமானுஜர் சொல்றாரு இன்டகிரேட் பண்ணு. நீராடுவது எதற்கு தெரியுமா? பெருமாளுக்கு தினந்தோறும் திருவாராதனம் பூஜை பண்ணணும். அது நீராடாம பெருமாள் கிட்ட போனோம்னா பெருமாளுக்கு அன்பிளசண்டா இருக்குமா, என்னடா இவன் துர்நாற்றத்தோட வந்துட்டானேன்னு. பெருமாளுக்கு நான் இனிமையா இருக்கணுங்கிறதுக்காக, பெருமாளுக்கு பிளசண்டா இருக்கணும், திருவாராதனம் பண்ணணுங்கிறதுக்காக நான் நீராடுகிறேன். ஓஹோ, அதுக்கப்புறம் அந்த உணவெல்லாம் சாப்பிடுறோமே அது எதுக்கு? பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அது அன்றாட வாழ்க்கை தானே. சாப்பிடுறது எதுக்குன்னா, நம்ம ஆத்துல ஒரு பெருமாள் இருக்கார், அவருக்கு பூஜை பண்ணி பிரசாத நிவேதனம் பண்ணிட்டோம். அந்தர்யாமின்னு நமக்குள்ள பெருமாள் இருக்காரு இல்லையா, அவருக்கு பூஜை பண்ண வேண்டாமா? அந்த அந்தர்யாமிக்கான பூஜை தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடாம். அதனாலதான் சாப்பாட்டுல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன். உட்காந்து தான் சாப்பிடணும், வலக்கையால தான் சாப்பிடணும், ஸ்பூன் கூடாது, கையால தான் சாப்பிடணும். எதுக்குன்னா அந்தர்யாமின்னு உள்ள பெருமாள் இருக்கார். சாப்பிடுறதுக்கு அந்தர்யாமி ஆராதனம்னு பேரு. நல்ல விஷயம் தெரிஞ்சவா வித்வத் சதஸ் எல்லாம் போனா அந்தர்யாமி ஆச்சா அப்படின்னு கேட்பா. அந்தர்யாமி ஆச்சான்னா சாப்பிட்டாச்சான்னு அர்த்தம்.
அப்ப நாம் சாப்பிடுவது எதற்காகன்னா நமக்காக இல்ல, நான் புஷ்டியா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, எனக்குள்ள அந்தரியாமையா பெருமாள் இருக்கார், அவருடைய திருப்திக்காக. சரி, அது இருக்கட்டும். வேலைக்கு போறோமே, வேலைக்கு போறது எதுக்கு? இந்த பெருமாளுக்கு நன்னா திருவாராதனம் பண்ணணும். அந்த திருவாராதனம் நடக்கணும்னா அதற்கு பொருள் தேவை. பெருமாள் கைங்கரியத்துக்கு பொருள் தேவைங்கிறதுக்காக வேலைக்கு போறோம். அந்த வேலையையும் பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஒரு திருவாராதனமா நினைச்சுதான் வேலை செய்யறோம். அப்போ அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செயல்கள் செய்தாலும் அது அத்தனையுமே பகவானுக்கு அர்ப்பணித்து, காலை எழுந்து காலை கடன் முடித்து நீராடுவதிலேருந்து ஆரம்பிச்சு இரவு ராத்திரி எல்லாம் தூங்குறோமே எதுக்குப்பான்னா, அடுத்த நாள் எழுந்து பெருமாளுக்கு ஃப்ரெஷ்ஷா கைங்கரியம் பண்ணணுமா. ராத்திரி தூங்காம இருந்தோம்னா கைங்கரியம் ஒழுங்கா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தூங்குறோம். அப்ப நீ விழித்திருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, பயணித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, குளிச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம் தான். இது எப்போ புரியும்னா ஆத்ம நிவேதனம், என்னை காக்கும் பொறுப்பு பகவானுடையதுங்கிறது புரிஞ்சுட்டுறணும். என்கிட்டயே நிறைய பேர் கேட்பா, எங்க பார்த்தாலும், சார் நீங்க எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க இந்த டாக்டர் உபன்யாசம். டாக்டர் தொழில் இப்போ ரொம்ப பிராக்டிஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தேன். இவ எங்க போனாலும் கேள்வி கேட்கறாங்கிறதுக்காகவே நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா இது கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல, எல்லாரும் அதே கொஸ்டின். ஆனா அப்பவுமே நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இதுல பேலன்ஸ்னு ஒண்ணும் இல்ல. டாக்டர்னு வேலைக்கு போனாலும் அங்கேயும் பெருமாளுடைய திருவாராதனத்துக்காக நாம் பண்றோம். வர பேஷண்ட்டுக்குள்ள அந்தரியாமையா பெருமாள் இருக்கார் அப்படி நினைச்சு வைத்தியம் பண்ணு. இங்க உபன்யாசம் பண்ண வந்தாலும் பெருமாளுடைய பெருமையை சொல்றோம்னு நினைச்சுன்னு உபன்யாசம் பண்ணு. ஆத்துக்கு போய் திருவாராதனை பண்ணாலும் அதே பெருமாளுக்கு பூஜை பண்றோம்னு நினைச்சுன்னு பண்ணு. அப்ப இதுல என்ன பேலன்ஸ் இருக்கு? எல்லாமே ஆன்மீகம் தான். அப்ப அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகம் இல்ல, அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம். காலை நீராடுவதிலிருந்து இரவு உறக்கம் வரை எல்லாத்தையும் அவனுக்குன்னு நிவேதனம். நிவேதனம்னா அர்ப்பணித்தல். கார்த்தால தூங்கி எழுந்துக்கிறோம் பாருங்க, உன் கைங்கரியத்துக்காக எழுந்துட்டேன்னு நிவேதனம் பண்ணணும். நீராடுறோம் பாருங்க, உனக்கு பிளசண்டா இருக்கிறதுக்காக நீராடி இருக்கேன்ப்பா. நல்ல வேஷ்டியெல்லாம் கட்டின்னு திருமணம்லாம் அணிஞ்சுட்டு இருக்கேன்னா, ஆமா பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணும்போது அவர் கோவில் சுவருக்கு அலங்காரம் பண்றோம், தரைக்கு அலங்காரம் பண்றோம், அது போல அவர் சொத்து. அதனால ஜம்முன்னு திருமணம் அணிஞ்சுட்டு கையில தோடா போட்டுட்டு சால்வை போட்டுட்டு பெருமாளுடைய சொத்துங்கிறதுக்காக இதுக்கு எல்லாம் அலங்காரமும். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ற கைங்கிறதுனால அதுக்கு தோடா போடுறோம். பெருமாளுக்கு திருவாராதனத்தை பண்ணிட்டு பிரசாதத்தை சாப்பிடும் போதும் அந்தரியாமிக்காக அந்த பிரசாதத்தை சாப்பிட்றோம். போய் வேலைக்கு போகும்போதும் என் பெருமாளுக்கு திரவியம் சேர்ப்பதற்காக அறவழியில நான் போய் சம்பாதிக்கிறேன். சாயந்தரம் திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் பெருமாளுக்கு கைங்கரியமாக மற்ற செயல்கள். அதுபோல நம் பெற்றோர்களுக்கு பணிவிட செய்தாலும் பெருமாள் சந்தோஷப்படுவார், அதுக்காக பெற்றோர்களுக்கு பணிவிடை. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணாலும் அந்த பித்திருக்களுக்குள் அந்தரியாமையா பெருமாள் இருக்கார், அவர் திருப்திக்காக பித்திரு தர்ப்பணம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அத்தனையும் பகவானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம். என் திருமணம் செய்து கொள்கிறோமே எதுக்குன்னா, அடுத்து நல்ல சந்ததிகளை உண்டாக்கணும், அந்த சந்ததிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்காக திருமணம் இல்வாழ்க்கையிலும் ஈடுபடுகிறோம், அதோட தப்பே கிடையாது. இல்வாழ்க்கையில் ஈடுபடுவது எதற்காகனா, இந்த தர்மத்தையும் பெருமாள் கைங்கரியத்தையும் தொடர்ந்து நடத்தி வருவதற்கு, அடுத்தடுத்து வாரிசு உருவாகணும், அதற்காக இல்வாழ்க்கை. இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக அவனுக்குன்னு ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டோம்னா அன்றாட வாழ்க்கைன்னு ஒண்ணு, அதுல ஒரு ஆன்மீகம்னு இல்லாமல் அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம்னு ஆயிடும். பூர்த்தி பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்லோகம், தேவநாயக பஞ்சாசத்துங்கிற துதியில சுவாமி வேதாந்த தேசிகன் இதை தெரிவிக்கிறார். திருவகீந்திரபுரம் தெய்வநாயக பெருமாளை பார்த்து, ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அன்யைர் அதாரியம் அதுனா விபுதைகநாதா ஸ்வீகிருத்திய தாரயிது அருகசி மாம் துவதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவத் ஸ்வபாதேனர். தெய்வநாயகா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இந்த ஆத்மா உன்னுடைய சொத்து. ஆனா உன் சொத்தான ஆத்மாவை அடியேன்னு சொல்லாம நான் சொல்லிட்டேன், அது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம்னார். இந்த ஆத்மா பகவானுடைய சொத்து, அடியேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நான் சொன்னா அது திருட்டுத்தனமா? ஏன்னா டிஃபைன் திருட்டு. இன்னொருத்தர் சொத்தை என்னதுன்னு சொன்னா அது திருட்டு. அவர் கையில வச்சுட்டு இருக்க போனை என்னதுன்னு சொன்னா திருட்டு தானே. பெருமாளுக்கு சொந்தமான ஜீவாத்மாவை அடியேன்னு சொல்லாம நான் எனக்கே உரியவன்னா திருட்டு தானே. சொல்றார், தெரியாம சொல்லிட்டேன், இப்ப உன் திருவடியில ஆத்மாவை சமர்ப்பிச்சுடுறேன், ஏத்துக்கோன்னார். தெய்வநாயக பெருமாள் தேசிகன்ட்ட கேட்டார், நீ நினைச்சா நான் சொல்லுவ, நினைச்சா அடியேன்னு வந்து காலில் விழுவ, நான் ஏத்துக்கணுமான்னார். அதுக்கு தேசிகன் ஒரு உதாரணம் சொல்றார். நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. என்ன காரணம்னா, உன் சொத்து உன் திருவடியில ஒரு சிலம்பு அணிஞ்சுட்டு இருக்க, அந்த சிலம்பு ஒருவேளை நழுவி கீழே விழுந்துடுறது, காணா போச்சு, திரும்ப சிலம்பு மீண்டும் கிடைச்சதுன்னா அந்த சிலம்பை பத்தி, ஏ சிலம்பே எங்க போனேன், இப்படித்தான் பொறுப்பு இல்லாம காணா போனியா, அப்படி இப்படி சிலம்போட சண்டை போடுவியா, அல்லது சிலம்பு கிடைச்சிடுத்துன்னு எடுத்து திருவடியில மாட்டிப்பியான்னு கேட்டார்.
பெருமாள் சொன்னார், ஆமா காணா போன சொத்து கிடைச்சதுன்னா எடுத்து மாட்டிக்க வேண்டிதானே, அடியனும் அப்படித்தானேன்னார். உன்னுடைய சிலம்பு எப்படி உன் சொத்தோ அது போல அடியனும் உன் சொத்து தான். ஏதோ நடுவுல காணா போயிட்டேன், திரும்ப கிடைச்சேன்னா அந்த சிலம்பை எடுத்து எப்படி உன் திருவடியில் அணிந்து கொள்வாயோ, என்னையும் தூக்கி உன் திருவடியிலேயே அணிந்து கொள், சிலம்பாக உன் திருவடியில சேர்த்துன்றார். அப்ப இதை உணர்ந்து கொண்டு நாம் அத்தனை பேரும் பகவானுடைய சொத்து, அவர் தான் ஓனர்ங்கிறத புரிஞ்சுனுட்டா ஓனர் எப்படினாலும் சொத்தை தேடி வந்துருவார், ப்ரொப்ரைட்டர் ப்ராப்பர்ட்டியை தேடி எப்படினாலும் வந்துருவார், விடமாட்டார் இல்லையா? ஆகையினால அவனே கத்தின்னு அர்ப்பணிச்சுடுவோம். அப்படி அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்றால் அன்றாட வாழ்க்கை எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. இப்போ நேற்று வரைக்கும் குளிச்சோம், சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம், நாளைக்கும் அதையே பண்ண போறோம். ஆனால் நேற்று வரை நான் தூய்மையாறதுக்காக குளிக்கிறேன், என் பசியார சாப்பிட்றேங்கிற எண்ணத்துல பண்ணோம். அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் லேசா மாத்தி அவனுக்காக குளிக்கிறேன், அவனுக்காக சாப்பிட்றேன்னு பண்ணிட்டோம்னா அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகமாகும்னு சொல்லி இதோடு உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.